வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகராஜ், ஸ்ரீ பாவாலி காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நாம் இதுவரை மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசியும் அதன் வாழ்க்கை அமைப்பு முறையையும் பற்றி பார்த்தோம். இன்று நாம் காணப்போவது கடகராசியாகும். கடகராசி என்பது ஜாதக கட்டத்தில் பொதுவாக 4வது ராசியாக அமையும். இந்த 4வது ராசி கடகராசி பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ராசியாக கணக்கிடப்படுகிறது. இந்த ராசி பெண் ராசியாகவும் இருக்கிறது, இரட்டைப்படை ராசியாகவும் இருக்கிறது. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் அடங்கும். இந்த ராசிக்காரன் உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள். இவர்களுக்கு கூர்மையான நாக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதியாக இருந்தாலும் மெல்லியதான குரலில் பேசுவார்கள். பார்வையில் ஒரு அழகிற்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பார். கடகராசிக்காரர்கள் குணநலன்கள் எவ்வாறு இருக்கும்? கடகராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் முடிக்க திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகசமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் தன்மை உடையவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்தவன் துயரம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப நன்று பிடி போட்டு அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். ஜலராசிக்காரர்கள் என்பதால் கற்பனைத்திறன் அதிகமாக இருக்கும். இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலையே செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகியவன் பிரிவது முடியாது என்ற நிலைக்கு நண்பர்கள் தள்ளப்படுவார்கள். தன்னை நண்பர்களுக்கு எல்லாவித உதவிகளும் செய்வார்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவர்கள். என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். கள்ள கபடமின்றி வெளிப்படையாக பேசும் தன்மை உடையவர்கள். பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. இவர்களால் பிற விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்புக்கு ஆளாகக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார். எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்கள் நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். ஆரம்பகால வாழ்க்கை வசதி குறைந்திருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள். தன் வாழ்க்கையில் ஆடம்பர வசதியின் சுகபாக வாழ்க்கையை வாழ்வார். குடும்பத்தின் மீது அக்கறை நிற்பார். கடகராசிகள் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக வாழ்வதையே விரும்புவார்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பார்கள். கையில் பணம் இல்லாமல் இவரால் இருக்க முடியாது. கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இவர் முன்னெச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. பணத்தால் நெருங்கிய பழகுவர்கள் கூட பிரச்சனைகள் உண்டாகும். ஆடம்பர செலவிற்கேற்ப பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது. சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனம் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயம். பெற்றோர் ஏற்படுத்திவிட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அந்த கடனை தன் வாழ்நாட்களிலே அடைத்து விடுவார். சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொது நல்லவர்களுக்கு செலவு செய்யும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகும்.
கடகராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கணும். கடகராசி என்பது பெண் ராசியால் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் அநேகமாக பெண் குழந்தைகளாக இருக்கும். அப்படியே ஆண் குழந்தை இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண்கள் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பவர்கள் உண்டு. கடகராசிக்காரர்கள் தொழில் எவ்வாறு அமையும்? கடகராசிக்காரர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இந்த ராசிகள் அடிக்கடி தூரதேசங்களுக்கு சென்று பொருளீட்ட கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளும், உணவுப் பொருட்கள், சமையல் கலை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். கலைநுட்பமும் வாக்கு சாதியமும் சங்கீதமும் இவரிடத்தில் அதிகம் குடிகொண்டிருக்கும். ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்றவற்றில் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவியில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இவர்கள் லாட்டரி, ரேஸ், போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் பணங்கள் வீண் விரயமாக போகும். கடகராசிக்காரர்கள் எந்த உணவு சிறப்பு என்பதை பார்க்கும். கடகராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டைக்கோஸ், கீரை அவைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண் 2, 9, 3. வணக்கம், வாழ்க வளமுடன்.